ஹாய் ஹலோ. இது என்ன மரம்னு எனக்கு தெரியல. ஆனால் மரம் ஃபுல்லும் ஒரே பூக்கள் தான் இருக்குது. இலைகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சென்னிமலை முருகன் கோயில் போயிருந்தப்போ எனக்கு இந்த மரம் நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் யாருக்காவது இந்த மரத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். வீடியோவில் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது, சாரி. இது வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம். ஃபஸ்ட் டைம் நான் வில்வ மரத்தில் பூக்கள் பார்க்குறேன். இந்த பூக்கள் நல்ல நறுமணத்தோடையும் பர்ஃப்யூம் வாசனை கொண்டது மாதிரி இருக்குது. வில்வ மரத்தோட இலைகளை பொடி பண்ணி நம்ம டெய்லியும் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தால் உடம்புக்கே ரொம்பவே ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்வ மரத்தோட பழத்தை ஜூஸாக ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா குடல் புண்களை சரி பண்ணும், ரொம்பவே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூ வந்து கிராம சைடில் இருக்கவங்க மோஸ்ட்லி வில்வ மரத்தை பார்த்துருப்பாங்க. சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அதுக்காக தான் எல்லா சிவன் கோவில்லையும் இந்த வில்வ மரம் இருக்கும். மோஸ்ட்லி கண்டிப்பாக வில்வ மரம் இருக்கும். வில்வ மரத்தை சிவனோட அம்சமாக சொல்லுவாங்க. இதில் இருக்க 3 இலைகளை சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இதை வந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர வில்வ இலைகளை வந்து தூக்கி போடாமல் காய வச்சுட்டு சாம்பிராணி வீட்டுக்கு போடும்போது அந்த இலைகளை போட்டு சாம்பிராணி பிடிச்சிட்டு வந்தால் வீட்டில் வந்து நெகட்டிவ் வைப் போயிட்டு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஹாய்.